அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025 26ஆம் ஆண்டிற்கான புதிய நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம் அப்டேட் கொடுத்துட்டே வராங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது, அந்த வரிசையில் பார்க்கும்போது இந்த மாதத்திற்கான ஒரு ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஏழை எளிய மக்கள் பயன்பெறணுன்றதுக்காக ஒரு ஸ்கீம், முக்கியமான ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று தீபாவளி பரிசு வழங்க ரூபாய் 5000 தமிழக அரசு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. சரிங்களா? அதுவும் குறிப்பா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகள், இன்னமும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா NPHS, PHS, AAY இந்த 3 வகை ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் தான் இந்த தீபாவளி பரிசுக்காக இந்த ஸ்கீம் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா ஏழை எளிய மக்கள் பயன்பெறணுன்றதுக்காக தான். சரிங்களா? இந்த 5000 ரூபாய் தீபாவளி பரிசு பெறுவதற்கான டோக்கன் எந்த தேதியிலிருந்து வழங்கப்படும், இதற்கான முழு தகவலும் தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ரெகுலராகவே ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக கான்டாக்டில் இருக்கக்கூடிய ஒரு 5 பேருக்காவது இந்த ஸ்கீமை ஷேர் பண்ணுங்கள். எல்லாரும் இதில் தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5000 தீபாவளி நாளில் அறிவிக்கிறது தமிழக அரசு. வரும் சட்டசபை தேர்தலை முன்னிட்டு 2026ஆம் பொங்கல் பரிசு தொகுப்பாக ரேஷன் கார்டுக்கு தலா ரூபாய் 5000 ரூபாயை வழங்க தமிழக அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு மக்களுக்கு தீபாவளி அன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. GST வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரிகள் குறைக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சுதந்திர தினத்தன்று அறிவித்ததற்கு போட்டியாக பொங்கல் பரிசு தொகுப்பு அறிவிப்பை தீபாவளி நாளில் தமிழக அரசு வெளியிட உள்ளது. அதாவது பொங்கலுக்கு கொடுக்க வேண்டிய 5000 ரூபாயை தற்போது அதை மாற்றி தீபாவளி தினத்தன்று இந்த பரிசு தொகையை வழங்கப் போவதாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. இதற்காக கிட்டத்தட்ட 10,000 கோடி ரூபாய் தேவைப்படும் என்பதால் அதற்கான நிதி ஏற்பாட்டை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு ரேஷன் கடைகள் வாயிலாக 2.20 கோடி அரிசி கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. வரும் 2026ஆம் சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் 7 மாதங்களே உள்ளன. இந்த தேர்தலில் கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்து 200 தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைக்க ஆளும் கட்சியாக திமுக அரசு முடிவு செய்துள்ளது. இதற்காக வாக்காளர்களை கவரும் வகையில் பல்வேறு திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. அதன் அடிப்படையில் வரும் பொங்கலுக்கு ரேஷன் அட்டைகளுக்கு தலா 5000 ரூபாய் வழங்க முடிவு செஞ்சிருந்தாங்க. அது தொடர்பாக தற்போது தீபாவளி தினத்தன்றே அந்த பரிசு தொகையை வழங்க திட்டமிட்டிருக்காங்க. சரிங்களா? இது குறித்து கூட்டுறவு மற்றும் உணவுத்துறை அதிகாரி ஒருவர் கூறியது என்னன்னா, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் 2 மாதங்கள் உள்ளன. அதாவது இந்த மாதமே கொடுக்க போறாங்க. ஆனால் அதற்கு முன்னதாகவே டெல்லியில் சமீபத்தில் நடந்த சுதந்திர தின விழாவில் உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டு மக்களுக்கு தீபாவளி தினத்தன்று மிகப்பெரிய பரிசு காத்திருக்கிறது. GST வரி குறைக்கப்படும், அத்தியாவசிய பொருட்களின் மீதான வரிகள் குறைக்கப்படும் என அறிவித்தார். இந்த அறிவிப்பை பற்றிதான் தற்போது பலரும் பேசி வருகின்றனர். அதனுடன் போட்டி போடும் வகையில் பொங்கலுக்கு 2 மாதங்களுக்கு முன்பே, அதாவது அக்டோபரில் தீபாவளி சமீபத்தில் பொங்கல் பரிசாக ரூபாய் 5000 வழங்கும் அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட உள்ளது. இதனால் அரசுக்கு 10,000 கோடி ரூபாய் செலவாகும். அதற்கான நிதி திரட்டும் பணிகளில் கவனம் செலுத்தி அவசியமில்லாத செலவுகளை
குறைத்து நிதி ஒதுக்கீடு செய்வதற்கு வழிவகை மேற்கொள்ளுமாறு நிதித்துறையை அரசு அறிவுறுத்தியுள்ளது. இவ்வாறு அவர் கூறினார். பொங்கல் பரிசு வரலாறு. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணி 2006-11 திமுக ஆட்சியில் துவங்கப்பட்டது. அப்போது சர்க்கரை பொங்கல் தயாரிக்கப்படும் பச்சரிசி, வெல்லம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் ஆகியவை குறிப்பிட்ட எடையில் வழங்கப்பட்டன. பின் 2011-2016 அதிமுக ஆட்சியில் தலா 1 கிலோ அரிசி, பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு, ரூபாய் ரொக்கம் வழங்கப்பட்டது. கடந்த 2016-21 அதிமுக ஆட்சியில் மளிகை தொகுப்புடன் ரூபாய் 1000 வழங்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 2021 பொங்கலுக்கு அந்த ஆண்டில் கடந்த சட்டசபை தேர்தலை முன்னிட்டு கார்டுதாரர்களுக்கு தலா 2500 ரூபாய் வழங்கப்பட்டது. பின் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையில் 2022 பொங்கலுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள மளிகை தொகுப்பு வழங்கப்பட்டது. அடுத்த 2 ஆண்டுகளுக்கு தலா 1000 ரூபாய் ரொக்கமும் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரொக்கம் இல்லாமல் பச்சரிசி, சர்க்கரை, கரும்பு வழங்கப்பட்டன. வாழ்த்து உண்டா? விநாயகர் சதுர்த்தி, தீபாவளி உள்ளிட்ட இந்து பண்டிகைகளுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து கூறுவதில்லை. ஹிந்து பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டும் என முதல்வரை இந்து அமைப்புகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இதை தமிழக பாஜ குற்றச்சாட்டாக சொல்லி வருகிறது. தற்போது தீபாவளி வாழ்த்தும் இடம்பெறுமா என கேள்வி எழுந்துள்ளது. இன்னைக்கான ஸ்கீம் அப்டேட் இதுதாங்க. எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. வரக்கூடிய தீபாவளி தினத்தன்று 5000 ரூபாய் பரிசு தொகை அனைவருக்கும் கிடைக்கும். அதுவும் குறிப்பிட்ட ரேஷன் அட்டைகளுக்கு, வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அட்டைகளுக்கு மட்டுமே. சரிங்களா? ஸோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு ஸ்கீம்ல அடுத்த ஒரு அரசு வேலையில சந்திக்கலாம். தேங்க்யூ.